எங்கள் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாம. இன்றைக்கி நம்ம சுழியை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கிறோம். டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பில் எப்படி சுழியை செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கிற வேண்டியதான். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்து தான் நம்ம சுழியை செய்யணும். பாருங்கள், இது மாதிரிலாம் செவந்து வந்துருச்சு பொன்னிறமாக. இது மாதிரி நம்ம இப்போ பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிற வேண்டியதும். பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து உளுந்து உடைப்போம்ல, பாரம்பரியான உளுந்து உடைக்கிறோம். அதில் வந்து உடைச்சி எடுத்துக்கிற வேண்டியதுதான் பாசிப்பருப்பு. இதில் நம்ம ஏன் உடச்சி எடுத்துக்கிறோம்னா, நம்ம தோல் தனியாக பருப்பு தனியாக வந்துடும் பாசிப்பருப்பு. அதனால நம்ம இந்த கல்லில் நம்ம போட்டு உடச்சி எடுத்துக்கிற வேண்டியதும். பாருங்கள், நமக்கு எப்படி பாசிப்பருப்பு தோல் தனியாக பருப்பு தனியாக வந்திருக்கு. இது மாதிரி நம்ம எல்லா பாசிப்பருப்பையும் உடச்சி எடுத்துக்கிற வேண்டியதுதான். நம்ம இப்போ உடச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். நான் தண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிற வேண்டியதும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கிறோம் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். கொலைய வச்சு இந்த கையிலே நசுங்கினா நல்லா நசுங்குது பாருங்கள். இப்போ அது வந்து நம்ம வடித்து எடுத்துக்கிற வேண்டியதுதான் தண்ணியை. நம்ம வெல்லம் பால் காய்ச்சி எடுத்துக்கிறதுக்காண்டி நம்ம தேவையான தண்ணி கொஞ்சம் விட்டு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வெல்லத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தக்கன தேவையான அளவு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். வெல்லத்தை நல்லா கரையிற வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்மளுக்கு போட்ட வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பால் ரெடி ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணுறது எப்படின்னா, இப்போ ஒரு டம்ளரில் ஒரு சொட்டு எடுத்து ஊற்றி பார்த்தோம்னா பாருங்கள், இது மாதிரி கீழே உறைஞ்சி போய் கிடந்துச்சுன்னா நமக்கு பாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ இதிலே இப்போ ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். நான் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். தேங்காய் பூ வந்து கம்மியாக சேர்த்துக்கிறோம். ஏன்னா நிறையா தேங்காய் பூ போட்டால் நல்லா இருக்காது. கம்மியாக நம்ம சேர்த்துக்குவோம் தேங்காய் பூ. நல்லா கிண்டி விடுங்க. தேங்காய் பூ போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறேன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஏலக்காய் சேர்த்துக்கிட்டா நான் ஏலக்காய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். சின்ன குழந்தைங்களாம் நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்காண்டி நம்ம ஏலக்காய் கூட நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாசிப்பருப்பை இதிலே சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கெட்டியாக வந்துருச்சு பாசிப்பருப்பு எல்லாமே. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக அதை பிடிச்சி வச்சுக்கிற வேண்டியதும். சின்ன சின்னமாக உருட்டி இப்போ நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கிற வேண்டியதுதான். சுழியத்துக்கு மைதா மாவு தேவை. அதனால மைதா மாவு கொட்டிக்கிறேன். இப்போ இந்த மைதா மாவில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றிக்கிறோம். பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கிறோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ தான் நம்ம உருண்டை இதில் போட்டு
எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்கோம்னா உருண்டை பாருங்கள். நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்க உருண்டையை அந்த மாவில் நனைச்சி எண்ணெயில் எடுத்து போட வேண்டியதும். பாருங்கள், நம்ம எண்ணெயில் போட்டு இது மாதிரி நல்லா செவக்க விட்டு தான் நம்ம எடுக்கணும். சத்தனே இருக்கட்டும், நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான் சுழியத்தை. பாருங்கள், இது மாதிரி நல்லா செவந்து வந்த அப்புறம் எடுக்க வேண்டியதும். இப்போ நான் எடுத்துக்கிறேன், எண்ணெயை வடிச்சுட்டு நல்லா எடுத்து பாருங்கள் சுழியம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து எங்கள் வீடியோ பாருங்கள், தொயந்து மறந்துடாமல்.